பாத்துக்கிட்டு இருக்காரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தூக்கி கார்ல உட்கார வைக்கிறாரு. நான் போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கமும் எதுவும் சொல்லல. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பத்தா வந்து, அடே சேது, நீ தமிழ்ச்செல்விய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து காலேஜுக்கு போறாங்க. காலேஜ்ல பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பஸ்ல தான் எல்லாரும் சேர்ந்து அந்த மெடிக்கல் கேம்புக்கு போறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப்ல ஜெனியும் வந்துடுறாங்க. என்ன சார், உங்க ஒய்ஃப ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறீங்க போலயே, கூட இருந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு ஜெனி வந்து சொல்றாங்க. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா நம்ம காலேஜ் மேம் எல்லாரும் வந்துடுறாங்க. சரி கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மெடிக்கல் கேம்ப் இருக்கிற இடத்துக்கு, அந்த கிராமத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம இங்கேதான் தங்க போறோம், இங்க எல்லாத்துக்கும் ரூம் இருக்கு, நீங்க இங்க உள்ள ரூமை யூஸ் பண்ணிக்கங்க, இங்க உள்ளவங்கலாம் ரொம்ப கிராமத்துல இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு தக்கன நீங்க நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க. சரி வாங்க அங்க உள்ள இடங்களெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கேம்ப் ரீதியா படிப்பு ரீதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் வந்துட்டு அவங்க படுறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போகலாம், முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்க பக்கத்துல எதுவும் போகணும்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் மேடம் சொல்றாங்க. அதே மாதிரியே தமிழும் சேதுவும் சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. சேது வந்து தமிழை வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிட்டு போறாரு. அப்ப பார்த்தா கரெக்டா அந்த கொடைக்கானல்ல அங்க பார்த்த காட்டுச்சியம்மன் கோயில்ல பார்த்த அந்த அம்மா வர்றாங்க. அவங்கள பார்த்ததுமே சேது வந்து நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு கேட்கவும், என்னப்பா இது யாரு, அமைச்சரோட மருமகளும் மகனுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லும் போது, எப்படிமா இருக்க, ஏமா நீ உனக்கு என்னாச்சு காலுக்கு அப்படின்னு கேட்கும் போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்களும், என்னம்மா வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு பார்த்து பத்திரமா இருக்கிறது இல்லையா அப்படின்னு அவங்களும் கேக்குறாங்க. உடனே சேது வந்து அவங்கள பார்த்துட்டு, என்னம்மா நீங்க அன்னைக்கு இவ வயிற்றுல வளருது இப்போ என்னோட அம்மா தான்னு சொன்னீங்கல்ல, எனக்கு பிறக்க போறது பொம்பளை பிள்ளை தானே சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவமா பேசுறாரு. என்னப்பா அதுல என்ன சந்தேகம், உன் பொண்டாட்டி வயிற்றுல வளருது உன் புள்ள தானே, அதுவும் உன் அம்மா தான் மகளா வந்து பிறக்க போறா அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு காட்டுச்சியம்மன் முன்னாடி அந்த தீபம் எரிஞ்ச போது தமிழ்ச்செல்வி இவ வயிற்றுல குழந்தையே உருவாகல அப்படின்னு சொன்னதும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்போ இவ வயிற்றுல குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், அது யாரு கண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோமா பேசிட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா தமிழ் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லவும் இதை கேட்டுட்டு அவங்க அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் சேதுவை பாக்குறதுக்காக வர்றாங்க. ஐயா நான் கொஞ்சம் பொறுமையா கேளுங்கய்யா நான் சொல்றது அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கவும் அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு நீ காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்த போது இந்த பொண்ணுதான் உன்னை காப்பாத்த வந்துச்சு. அப்போ அங்கதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அப்பதான் நீங்க 2 பேரும் அந்த மந்திர பழத்தை சாப்பிட்டு தமிழ்ச்செல்வி வயிற்றுல குழந்தை உருவாகிருக்கு. அதுவும் ஒரு குழந்தை இல்ல, 2 வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை கேட்டுட்டு சேது அப்படியே புல்லரிக்கிறாரு. அப்பதான் அவர் நினைச்சு பாக்குறாரு அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே. சேதுவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது. என்னப்பா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு கேட்கவும் இதை கேட்டுட்டு சேது வந்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. நீ அந்த பிள்ளைய தப்பா மட்டும் நினைச்சிடாத, என்னைக்கும் அவ ரொம்ப சுத்தமானவ, உனக்காக பிறந்தவ, அவளாலதான் நீ இந்த நிலைமைக்கு இருக்க, இல்லைனா அன்னைக்கு நீ என்னைக்கோ போய் சேர்ந்திருக்க கூடிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் இதை கேட்டுட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாரு சேது. தமிழ் வந்து இங்கே மெடிக்கல் கேம்ப்ல இருக்காங்க. இதை உடனே வந்து இந்த விஷயத்த கேட்டுட்டு சேது அப்படியே தமிழை பார்க்க வந்துகிட்டு இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.